டயபெட்டிஸ் பேஷண்ட்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் என்னெல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோல. காலையில எழுந்திரிச்சோன்னா 200 ml வாட்டர், மார்னிங் டீ காஃபி அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வெறும் பால், ஆடையை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்கிம்டு மில்கா குடிக்கிறது நல்லது. உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை ஒரு 8 to 9 எவ்வளவு சீக்கிரமா சாப்பிட்றீங்களோ அது நல்லது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வெஜ் பொரியலோ ஒரு வெஜ் சாலட்டோ எடுத்துக்கிட்டா அதுல நிறைய ஃபைபர் இருக்கனால உங்க சுகரை ஸ்பைக் பண்ணாம காலையிலே கண்ட்ரோல் பண்ணலாம். இட்லி தோசைன்னு எடுத்துக்கிட்டா இட்லியில அரிசி மாவுக்கு பதிலாக ஒரு கருப்பு கவுனி அரிசியோ சம்பா அரிசியோ கைக்குத்தல் அரிசியோ போட்டுக்கிறது நல்லது. அதுல உளுந்தோட ப்ரொபோர்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தோசைன்னு எடுத்துட்டா அடை தோசை, எக் ஒயிட், முட்டை தோசை நல்லது. ரெண்டாவது சப்பாத்தின்னு பார்த்தா கோதுமை வீட்டுல வாங்கி திரிச்சு அதுல ஒரு புல்கா மாதிரி செஞ்சு கூட ஒரு சப்ஜி, ஒரு சுண்டலோ பன்னீரோ ராஜ்மாவோ வச்சு சாப்பிடுறது நல்லது. மூணாவது உப்மான்னு எடுத்துட்டா கோதுமை குறுநெய்ல செய்யற உப்மா ஒரு சூப்பர் ஆப்ஷன் ஃபார் டயபெட்டிஸ் பேஷண்ட். நாலாவது ஒரு கஞ்சாவோ கூழாவோ எதையும் குடிக்க வேண்டாம். ஒரு பல்லுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, கஞ்சியா தான் குடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பார்லி கஞ்சி நல்லது. சிறுதானியங்கள்ல திணை, குதிரைவாளி, சாமை, வரகு பெட்டர் ஆப்ஷன். கம்பங்கூழ், கேப்பக்கூழ அவாய்ட் பண்ணிக்கோங்க. பொங்கலாவோ பூரியாவோ சாப்பிட்றதே கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கணும்.